இன்றைய அறிவியல் அறிவும் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சாலையோரங்களில் பழுது காரணமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகனங்களின் மீது மற்றொரு வாகனமோ இல்லை காரோ மோதுவதை தவிர்ப்பதற்கான கருவி. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாலையில் பிரேக் டவுன் ஆகி, அதாவது ரோட்டில் பிரேக் டவுன் ஆகி நிற்கும், லாரியோ இல்லை பஸ்ஸோ நிற்கும். அது பின்னாடி நிறையா வாகனங்கள் மோதி தான் விபத்து நமக்கு நிறைய நடக்கிறதா நமக்கு செய்தி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்ப இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கலாங்கிற முறையில் எங்களுடைய குழுவினர் ஒரு சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர். அந்த மேற்கொண்டதன் விளைவாக இப்போ நாங்கள் ஒரு கருவி வடிவமைச்சிருக்கோம். இந்த கருவிக்கு சுமார் 2 டாய் மாடல் லாரியையும் ஒரு ஜிபியும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று, ஆர்எஃப் ரிசீவர் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாரி உள்ள இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரு, 2 புஷ் பட்டன் சுவிட்சு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் ஒரு பேட்டரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி தனி பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அந்த லாரிக்கு ரவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லாரி இருக்குல்ல, இந்த லாரிக்கு ரவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வச்சுருக்கேன், ரெட் எல்இடி ஸ்ட்ரிப் சுற்றிரும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றிரும் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பு நம்ம எதுக்காக வைக்கிறோம்னா, இப்போ இன்கேஸு நம்ம வண்டி இந்த ஸ்ட்ரிப் மெத்தட் எல்லா காருக்கும் எல்லா பஸ்ஸுக்குமே வைக்கலாம், அனைத்து வெஹிக்கிளுக்கும் வைக்கணும். அப்படி வைக்கிற சூழ்நிலையில் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு நம்ம வெஹிக்கிள்னால், அந்த எமர்ஜென்சி பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக இதை பொறுத்தளவுக்கு இந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணணுன்னா அது உங்களுக்கு சுற்றிலும் நமக்கு ரெட் எல்இடி இண்டிகேட் ஆகுது. இது மூலம் சாலையோரத்தில் நிற்கிறப்ப மற்ற வாகனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும். தேவைன்னா நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. அதாவது பிரேக் டவுனாக நிற்கக்கூடிய ஒரு வாகனத்தில் மேலே இதேமாரி ஒரு ரெட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பை லேஅவுட் பண்ணிட்டோம்னா, அந்த எமர்ஜென்சி பட்டன் 1 and 2 ஒன்றை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சுற்றியில் உள்ள எல்இடி ஸ்ட்ரிப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒர்க் ஆகிறப்ப பின்னாடி வர வண்டியோ முன்னாடி வர வண்டியோ 4 புறங்களில் வண்டி வந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அலர்ட் ஆகிடும். ப்ளஸ் இது ஒரு சிஸ்டம். அடுத்த ஒரு கம்யூனிகேஷனாக என்ன சிஸ்டம் செஞ்சுருக்கோம்னா, அந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, இது ஆர்எஃப் ரிசீவர். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பட்டனை இப்போ ஆர்எஃப் பட்டன், அதாவது எமர்ஜென்சி பட்டன் 2 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா, பட்டன் 1 சுற்றிலும் எல்இடி இண்டிகேட் ஆகும். பட்டன் 2 பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் சிக்னல் வெளில பாஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இந்த வண்டி பிரேக் டவுன் நிற்கிது, ஸோ பக்கத்தில் அடுத்தடுத்த வண்டி வரிசைக்கு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்குல்ல, சாலையில் வர வண்டி எல்லாத்துக்குமே அந்த வண்டிக்குள்ளார ரிசீவர் சர்க்யூட் வைக்கிற பட்சத்தில் அந்த வண்டி உள்ளார அலாரம் பஸர் அடி. ஸோ அப்போனா அவங்க என்ன டிரைவர் அழிஞ்சுப்பாருன்னா, இதேமாரி பக்கத்தில் ஏதோ ஒரு பிரேக் டவுன் வண்டி ஒன்று நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகி அவர் எச்சரிக்கையாக இருப்பார். இதன் மூலம் சாலை விபத்துகள் பெரும்பாலும் தவிர்க்கப்படும். ஸோ இப்போ இதில் நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, இதில் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தா ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ஆர்எஃப் ரிசீவர் இருக்குது, ஒரு ரிலே சர்க்யூட் வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பஸர் வச்சுருக்கேன். இந்த பஸர் தான் டிரைவருக்கு அலர்ட்டை கொடுக்குறது. அதாவது பின்னாடி உள்ள அதாவது பிரேக் டவுன் ஆன வண்டியில் மோதாமல் இருக்கிறதுக்காக இந்த ரிசீவர் சர்க்யூட் வச்சுருக்கோம்ல ஜீப்பில், அந்த ஜீப் உள்ள டிரைவருக்கு, ஜீப்போ காரோ பஸ்ஸோ லாரியோ எல்லாத்துக்குமே இந்த சர்க்யூட் வச்சுக்கிட்டாங்கன்னா, இதன் மூலம் சாலை விபத்துக்கள் பிரேக் டவுன் ஆன வண்டிகள் மீது மோதாமல் தவிர்ப்பதற்கான ஒரு முக்கியமான கருவியாகும். இந்த கருவியை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லா சாலைகளில் ஓடுற வாகனங்களிலும் இந்த அமைப்பை நம்ம ஏற்பாடு செய்து பக்காவாக நம்ம இதை வடிவமைச்சிக்கலாம். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஹைவேஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானே கடந்த வாரம் திருச்சி போகிறப்ப கூட 2 லாரி மேலே ஒரு இனோவா கார் மோதி பெரும் விபத்துக்குள்ளாந்துச்சு. அப்போ தான் இந்த ஐடியா தோணுச்சு, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், இதை சரி பண்ணால் நிறைய பைசா செலவாகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த டோட்டலாகவே எங்களுக்கு 1000 rupees இந்த சர்க்யூட் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இதை கண்டிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மற்றும் மாணவிகள் இந்த அமைப்பை செய்து பாருங்கள். தங்களுடைய அறிவியல் கண்காட்சியில் இந்த படைப்பை மெய்ப்பிச்சு காமிங்க. இந்த பொருள்லாம்
எங்கெங்கே கிடைக்கிதுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த பொருள் எங்கெங்கே கிடைக்கிதுங்கிறது தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கீழே வந்து சேட் பண்ணுங்கள். இதுமாரி வந்து எங்களுக்கு இந்த என்னென்ன காமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. அந்த காமெண்ட்ஸ் எங்கே கிடைக்கிதுங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த தொழில்நுட்பம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்கள் நோக்கமாக இருக்குது. எங்கள் நோக்கம் எல்லாமே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எங்களுக்கு என்ன தொழில்நுட்பம் தெரியுதோ அந்த தொழில்நுட்பத்தை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்கிற நோக்கத்தோடு தான் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் டிஸ்கவரி ஆஃப் சயின்ஸ் இந்தியா கூட அப்படி தான் உருவாக்கியிருக்கோம். இப்போ இது எப்படி செயல்படுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, எமர்ஜென்சி பட்டன் ஒன்றை போட்டோன்னே சுற்றியில் வந்து உங்கள் லைட்டு இண்டிகேட் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, டிரான்ஸ்மிட் சர்க்யூட்டில் உள்ள பேட்டரி கிளிப்பை வந்து எடுத்து ஆன் பண்ணுறேன். இப்போ அதுமாதிரி இங்கேயும் நான் ஒரு பேட்டரி கிளிப்பை போட்டுக்கிறேன். போட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிளிப்பை போட்டேன். இப்போ வந்து இந்த பவர் ரெடி ஆன் ஆகிடுச்சு, சிக்னல் ரெடி ஆன் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ சர்க்யூட் வந்து ரெடியாக இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் ரெடியாக இருக்குது, ரிசீவர் ரெடியாக இருக்குது. இப்போ எமர்ஜென்சி பட்டன் 2 நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா பாருங்கள். இப்போ அந்த ஆப்போசிட்டில் வர வாகனம் பஸ்ஸர் அடிச்சிடும். இது மூலம் என்னென்னு கேட்டால் பக்கத்தில் பிரேக் டவுன் ஆன வண்டி எதை நிற்கிதுன்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து அலர்ட் ஆகிடுவேன். இந்த பஸ்ஸில் வந்து அடிக்கிறதுங்களா இது மூலம் என்னென்னா பக்கத்தில் ஏதோ பிரேக் டவுன் ஆன வண்டி நிற்கிது, இது மூலம் மிகப்பெரிய அளவு பற்றி நம்ம தவிர்க்க முடியுங்கிற அலர்ட்டை வந்து அந்த அலாரம் கொடுக்கும். இப்போ இதே பாருங்கள், இந்த பட்டன் வந்து ஆஃப். இப்போ வந்து எந்த ஒரு பஸ்ஸர் அலர்ட்டும் எதுவுமே இல்லை. அப்போனா எந்த ஒரு வாகனம் பிரேக் டவுன் வாகனம் அந்த ஏரியாவில் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுற்றி உள்ள எல்இடியை வந்து ஏதோ ஒரு பிரேக் டவுன் வண்டி நிற்கிது, பகுதியாக ரோட்டில் நிற்கிதுங்கிற மாரி தான் நம்ம ஒரு கான்செப்ட்டு. அதனால் அதில் மோதாமல் இருக்கிறதுக்கு 2 வேயை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு வே வந்து சுற்றிலும் எல்இடி லைட் இண்டிகேஷன், ப்ளஸ் இன்னொன்று வந்து ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட் வழியாக நம்ம வந்து எல்லா வர வாகனம் எந்த வாகனமும் நம்ம வாகனத்துக்கு மோதாமல் இருக்கிறதுக்கான ஒரு பட்டன் சுவிட்ச். புஷ் பட்டன் 1 அண்டு புஷ் பட்டன் 2. இப்போ பாருங்கள், புஷ் பட்டன் 2 போட்டோன்னே இப்போ வண்டி இங்கே நிற்கிதா, இப்போ பாருங்கள் பக்கத்தில் வரவே பஸ்ஸை சர்க்யூட் அடிச்சிருது. இதனால் அவங்க டிரைவர் அலர்ட் ஆகி வண்டி மோதாமல் இருப்பார். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட நோக்கம் எல்லாமே இந்தியா வந்து 2020 வந்து அறிவியலில் மிகச்சிறந்த ஒரு நாடாக வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஆனால் இந்த சர்க்யூட்டெல்லாம் ட்ரை பண்ணி அந்த அவர்களுடைய பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய சயின்ஸ் எக்ஸிபிட்டில் இதோட படைப்பாக வச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் அடையணுங்கிறது நோக்கமாக இருக்குது. மீண்டும் ஒரு அறிவு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.